8 தொகுதிகளில் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு, தீவிர முனைப்போடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பணிகளை முன்னெடுப்போம். தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். ஒருபுறம் வலதுசாரிகள், அதாவது சங் பரிவார்களின் தலைமையிலான வலதுசாரிகள், இன்னொரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் அரசியலை திரித்து பேசி திராவிட அரசியலுக்கு எதிராக களமாடுகிறோம் என்கிற பெயரில் சமூக நீதி அரசியலுக்கே வேட்டு வைக்கும், உலை வைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிற திரிபுவாத சக்திகள். ஆகவே வலதுசாரி சக்திகளையும் திரிபுவாத சக்திகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாரையும் விட கூடுதலாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். தற்காலிகமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்ன லாபம் என்று கணக்கு போட்டு அதன் மூலம் வலதுசாரிகள் வலுப்பெறுவதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் தான் கொட்டமடிப்பார்கள். அவர்களின் கைகள் ஓங்கும். விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரி சக்திகள் பின்னுக்கு தள்ளப்படும் நிலை உருவாகும். என்னுடைய பார்வையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தந்திருக்கிற 8 தொகுதிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தந்திருக்கிற 10 தொகுதிகளும் சேர்த்து 18 தொகுதிகள் இடதுசாரி அரசியலை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய இயக்கங்களுக்கு திமுக வழங்கியிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் மற்றும் முஸ்லீம் லீக், முஸ்லீம் அமைப்புகள் சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற சக்திகள். ஆக இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த இடங்கள் மேலோட்டமாக பார்த்தால் எண்ணிக்கையிலே குறைவு என்று தோன்றும். ஆனால் எல்லா திசைகளிலும் நாம் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தால் வெற்றி ஒன்றே இலக்கு, வெற்றியை அடிப்படையாக கொண்டே இவற்றை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். 1-2 தொகுதிகளுக்காக முரண்பட்டு கூட்டணிக்குள்ளே சலசலப்பை உருவாக்கி வெற்றிக்கான வாய்ப்புகளை நாம் சேதப்படுத்திவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடுதான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு மனநிறைவு உள்ளது. கடந்த முறை 10 தொகுதி கேட்டிருந்தோம், இந்த முறை 8 தொகுதி கிடைத்திருக்கு. போன வாட்டி உங்களுக்கு 6 தொகுதி கிடைச்சிருக்கு. ஒரு முன்னேற்றமா பாக்குறீங்களா விசிக? 8 என்பதே எட்டி பிடி என்பதற்கான ஒரு சைகைதான். எங்கள் இலக்கை எட்டி பிடிப்பதற்கான ஒரு இடமாக இதை பார்க்கிறோம். எட்டுவோம், எங்கள் இலக்கை எட்டுவோம், வெற்றியை எட்டுவோம். நாங்கள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை நிலைநாட்டுவோம். ஆமாம், அது ரெகனைஸ்டு பார்ட்டி தானே. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னம் எங்களுக்கான சின்னம். ஆகவே அந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். சின்னம் குறித்து எந்த கேள்வியும் இப்போது இல்லை. ராஜ்யசபாவை நாங்கள் வெளிப்படையாக பேசினோம். அது நியாயமானதுதான். உங்களுக்கு தருவதற்கான எல்லா தகுதியும் அல்லது எல்லா விதமான முகாந்திரமும் உள்ளது. அது பற்றி இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த இது முடிந்துவிட்டது. 4 இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. 2028 4 இடங்கள் அல்லது 6 இடங்கள் காலியாகும், அல்லது அதற்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு காலியாகும். எனவே இப்போதைக்கு அதை பேசுவதிலே எந்த பொருளும் இல்லை என்று நாங்கள் அதற்கு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை. கேட்டிருக்கிறோம், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதுல மீண்டும் விசிகாவிற்கு உழவர்கரை தொகுதி என்பது இல்ல, அது மீண்டும் இல்ல, ஏற்கனவே முடிவானதுதான். ஒரு தொகுதி அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. நாங்க 3 தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லா தொகுதியிலும் காங்கிரசும் மனு செய்திருக்கிறது. அவர்கள் எப்படி திரும்ப பெறப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் தான் நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். பேச்சுவார்த்தையில் மறுபடியும் ஒரு சுமூகமான தீர்வு காண இடம் இருக்கிறது. நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில நீங்க கூடுதலா சென்னையில் ஏதாவது புதுசா தொகுதி கேட்கறீங்களா? அது நாளைக்கோ நாளை மறுநாளோ கூடி பேசுவோம். அந்த பேச்சுவார்த்தையில் தான் இறுதி முடிவு செய்யப்படும். கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் அவரவர் விரும்புகிற தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள்.
நாங்கள் கேட்கிற தொகுதியை மற்ற கட்சிகளும் கேட்பார்கள். மற்ற கட்சியில் கேட்கிற தொகுதிகளை நாங்களும் கேட்டிருப்போம். எங்களுக்கு இடையில ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்வோம். விசிகாவை திமுக சிதைக்க பார்க்கிறது, அந்த கட்சி தொடர்ந்து இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கூட்டணி குறித்தும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எப்படி சொல்றீங்க? விசிகா சிதைக்கப்படும் அளவுக்கு பலவீனமான கட்சி இல்லை என்று நான் நம்புகிறேன். மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிற ஒரு மாநில கட்சி. அவ்வளவு இலகுவாக யாராலும் இந்த கட்சியை சிதைத்துவிட முடியாது. அதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் கொடுக்காது. எங்கள் சுயநலத்தை விட, எங்கள் கட்சியின் நலன்களை விட, தனிநபர் நலன்களை விட சமூக நலன்கள், மாநில நலன்கள், தேச நலன்கள் ஆகியவற்றை நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்கு எங்கள் நிலைப்பாடு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களோடு இருக்கிற எல்லோரும் மனநிறைவோடு இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விட்டுக் கொடுக்கும் உளவியலோடுதான் இதை நாங்கள் அணுகியிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நாங்கள் அடம்பிடிக்கவில்லை, பிடிவாதம் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒப்பீடு செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டு எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை. ஆகவே திமுக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். திமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாங்கள் அதை தட்டி கழிக்க முடியாது. கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குகிறது என்றாலும் கூட அந்த இடத்திலிருந்து திமுக எப்படி எல்லாவற்றையும் அணுகுகிறதோ அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களோடு பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் மனநிறைவான இடங்களை தர வேண்டும் என்பதையும் கூட நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆகவே இந்த முடிவில் யாரும் எங்களை வீழ்த்துவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமில்லை. அந்த அளவிற்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை.